நேற்று நடந்த இந்த செவிலியர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சிஸ்டர் பாத்தீங்கன்னா அவங்களோட ஆக்ரோஷமா சில வேர்ட்லாம் பேசிட்டாங்க. பட் அவங்க மேல என்ன மிஸ்டேக்னா, என்னதான் வந்து ஒரு அரசியல் கட்சி மேல இவங்க சொன்னாலும் ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர். அப்படி இருக்கும்போது அவங்க தரக்குறவா பேசக்கூடாது. அது அவங்க பண்ண பெரிய மிஸ்டேக். இன்னொன்னு வந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க, அதை நம்ம எதுவும் சொல்ல வரல. அது அவங்களோட ஒர்க்குக்காக போராடுறாங்க, அது அவங்களோட பிரச்சனை. ஆனா இவங்க ஆகாசமா பேசதெல்லாம் பேசிட்டு லாஸ்ட்ல அவங்க சொல்றாங்க பாருங்க, அந்த வீடியோ போய் பாருங்க கொஞ்சம். நேற்று நான் ஸ்ட்ரைக்ல இருக்கும்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரையும் மா சுப்பிரமணியன் அவர்களையும் ஒருமுறை பேசிய வீடியோ வந்து ஊடக வலைத்தளங்களை வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து யாரும் எனக்கு உதவத்துக்கு முன் வர மாட்டாங்க. அவங்க இப்போதைக்கு இருக்கிற அரசு தான் எங்களுக்கு வந்து உதவணும். இது வந்து மீடியால இருக்க ஒரு சிலர் தூண்டுதலாலும் அங்க இருந்து கொஞ்சம் பேர் வந்து என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் அந்த மாதிரி பேசினே தவிர மற்றபடி அவங்க இது பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு பேசல. நான் பேசினது தப்பு தான், நான் பேசினதை நியாயப்படுத்த விரும்பல. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் அமைச்சர் அவர்களையும் ஒருமுறை பேசுறது முழுக்க தவறு தான். இது வந்து மன்னிச்சுங்க. நான் பொதுமக்களிடமும் முதலமைச்சர் அவர்களிடம் வந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து என்னோட வாழ்வாதார பிரச்சனைக்காக நான் கொடுத்த ஒரு வீடியோ தான். இது வாழ்வாதார பிரச்சனை, அதனால இதை யாரும் எதிர்க்கட்சிகள் யாரும் அரசியலா பார்க்க வேண்டாம், அரசியலாக்க வேண்டாம். தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருங்க. என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? யாரோ ஒருவர் தூண்டதுனால இவங்க அப்படி ஆக்ரோஷமா பேசிட்டாங்களா? அது அவங்களே பேசுங்க. அந்த வீடியோ நல்லா பாத்தீங்களா? அந்த வீடியோல அவங்க எமோஷன் ஆகி அவங்களோட ஆக்ரோஷமா அவங்க திட்டுறாங்க. லாஸ்ட்ல அவங்களோட மீடியாவில பாத்தீங்கன்னா எப்படி அது ரிட்டர்ன் யாரோ ஒரு தூண்டப்பட்டதுனால நாங்க அப்படி பேசணும் அப்படின்ட்டு. பாத்தீங்களா எப்படி ஒரே செகண்ட் மாறிட்டாங்க? கரெக்டா இருங்க, வீடியோல கரெக்டா பேசுங்க. தேவையில்லாம ஏதாச்சும் கொஞ்சம் மிஸ்டேக் விட்டா எப்படி அடக்கணும் அடக்கி விட்டுருவாங்க. எப்படி அடக்கிட்டாங்க பாத்தீங்களா? நேற்று எப்படி பேசுறாங்க, இன்னைக்கு எப்படி பேசுறாங்க? அந்த மாதிரி ஒரே ஆப் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒழுங்கா பேசுங்க, கரெக்டான முறையில் போராடுங்க.